லைஃப்பில் சில விஷயங்கள் வந்து நம்ம டெய்லி செஞ்சுட்ருப்போம், ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாகவும் செஞ்சுட்ருப்போம். பட் அது பொறுக்காம திடீர்னு ஒருத்தன் 10 பேரை குழப்பி, 10 பேர் 100 பேரை குழப்பி, அவங்க உங்களை குழப்பி, கடைசியில் அந்த மொத்த ப்ராடக்ட்டே டிசாஸ்டரில் முடிகிற மாதிரி ரொம்ப ட்ரை பண்ணி பார்ப்பாங்க பாருங்கள். அதுக்கெல்லாம் ஆணியே பிடுங்காமல் தயவு செஞ்சு நீங்கள் நினச்சதை செஞ்சுருங்க. இவன் சொன்னான் அவன் சொன்னான்னு காது கொடுக்க ஆரம்பித்தோன்னா கதே கந்தல். அந்த மாதிரி ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி எக்ஸாம்பிள் தான் அது. கே ரங்கராஜ் அப்படின்ற ஒரு டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் பாரத ராஜாவாக இருந்து இவரே பல பிரில்லியன் ஃபிலிம்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. அது எந்த மாதிரி படங்கள்? உன்னை நான் சந்தித்தேன், உதயகீதம், உயிரே உனக்காக, உனக்காகவே வாழ்கிறேன்னு ஊனாலேயே பல படங்கள் ராஜா சாரோட தானானா டியூன்ஸை நம்பி, அதுவும் கோவை தம்பின்ற ஒரு பிரில்லியன் பேனரை வச்சு மோகனை வச்சு நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் சொன்ன ஸ்டோரி தான் அது. உதயகீதம் படத்தில் கடைசியில் சங்கீத மேகம் சாங் வரும் இல்லையா கிளைமேக்ஸில், அந்த பாட்டு மோகன் கேட்டுட்டு இந்த பாட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு டைரக்டர் காதை கடிச்சு டைரக்டர் ராஜா சார் கிட்ட போயிட்டு, ராஜா சார் இவங்க காதெல்லாம் மரணமாக கடிச்சு தயவு செஞ்சு இந்த பாட்டை அப்படியே விடுங்கப்பா, அதுக்கேற்ற மாதிரி பிரில்லியண்ட்டாக பெப்பியாக நான் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி விட்ருக்கேன், அப்படியே விடுங்கன்னு சொன்ன சாங் இன்றைக்கி வேர்ல்ட் கிளாஸ் சாங்காக மாறினது மட்டும் இல்லை, எஸ்பிபி சாருக்கு ஒரு மான்யூமெண்ட் மாதிரி அமைஞ்ச ஒரு சாங் இது. பாடும் நிலை எஸ்பிபினாலே இப்போ இந்த பாட்டை வந்து தவிர்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரியான ஒரு சாங்கை வந்து நம்மளுக்கு கிடைக்காமே போயிட்டுருக்கோம். செந்தில் வந்து இது எப்படிங்கன்னு எரியும்னு பட்டர் மேக்ஸில் கலைச்சி விட்டு போகிற, அந்த மாதிரி கலைச்சி விடுறதுக்கும் அணைக்கிறதுக்கும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்கன்றதுக்கான பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிள் இது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சுன்னா ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.